வணக்கம் அன்பான நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் சென்று கொண்டீர்கள். இந்த பயணிகள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகள் கர்த்தர் தாமை சொல்லியபடி அவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு பெரிய கனவு திட்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. பெரும் முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறீங்க. இப்படி பெரும் முயற்சி கொண்டு எடுத்துக்கொண்டிருக்கும் போது நல்ல வெற்றி அடையும்படியாக வாஞ்சிக்கிறீங்க. அதே நேரத்தில் வெற்றி அடையும்படியாக வாஞ்சிக்கிற நீங்கள் அதை விட முக்கியமான ஒரு வெற்றி என்னென்றால் உங்களுக்கு பேசக்கூடிய திறமை இருக்கலாம். பேசக்கூடிய திறமை இருப்பது ஒரு வெற்றி இல்லை. பேசாமல் இருப்பதே அதோட பெரிய வெற்றியாக இருக்கிறது. எப்படி என்றால் நல்லா கவனிச்சுப்பார்கள். பேசாமல் இருப்பது எப்படி ஒரு வெற்றியாக இருக்குது என்றால் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள், நெருக்கடிகள், துன்பங்கள், உபத்திரங்கள், கஷ்டங்கள், மனம் குமுற முடிய மனம் உடங்கி வார்த்தைகளே வேதனையோடு புறப்பட்டு வர நேரத்தில் எவ்வளோ சைலண்ட்டாக இருக்கிறீங்களோ அவ்வளோ ரொம்ப நல்லது. பிரச்சனை போராட்ட நேரத்தில் வார்த்தைகள் அத்துமீறுவதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த அத்துமீறல் என்ன? அபிவிசுவாசம் வார்த்தைகள், உங்களை நீங்களே நம்பப்படாத வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தையை நம்பப்படாத வார்த்தைகள். ரெண்டாவதாக வரும்போது மற்றவர்கள் உங்களை விமர்சிக்கும் போது, உங்களை அவதூறாக எண்ணும் போது, உங்களை சந்தேகிக்கும் போது, உங்களை கேவலப்படுத்தும் போது, அப்படிப்பட்ட நேரங்களில் எமோஷன் உண்டாகும் போது நீங்கள் அமைதியாக பேசாமல் இருப்பதே ரொம்ப ஞானமான காரியம். நல்லா கவனிச்சு பாருங்கள். அடுத்தது மற்றவங்களை கோபப்படுத்த முடியாத சில நிலைகள் ஏற்படும். இப்படி கோபப்படும் போது அந்த நேரங்களில் நீங்கள் பேசாமல் இருப்பது ரொம்ப ஞானமாக இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்கள். வேதம் சொல்வது பேசாமல் இருந்தால் மூடன் கூட ஞானவனாக மாற முடியும். நம்முடைய பேச்சுகளாகப்பட்டது உங்களுடைய நோக்கங்கள் நிறைவேற்றதாக இருக்க வேண்டும். உங்களுடைய பேச்சுகளாகப்பட்டது இந்த உலகத்தில் வெற்றியின் மகுடத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. அதனால நீங்கள் நானும் இந்த உலகத்தில் மரணம் ஜீவனம் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. அந்த அதிகாரத்தை எடுத்து பிரமாதமான விதத்தில் செயல்படுத்தி பாருங்க. உங்க வெற்றி உங்க கையில சீக்கிரம் வந்து சேரும். அப்படி சீக்கிரம் வந்து சேரும்போது எப்படி இருக்கிறீங்க? ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீருற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்க நண்பன் ரவி, பெரியபாளையம்.